சில இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸஸும் அதோட ஏஜென்சிஸையும் பார்க்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு யூபிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த டேபிள்லேருந்து கேட்பாங்க. ஸோ வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ WPI இருக்குல்ல, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எஸ்எம்இஸ் படிக்கும் போதே, இண்டஸ்ட்ரீஸ் பற்றி படிக்கும் போதே ஐ திங்க் 2 to 3 months முன்னாடி நம்ம இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து கேட்டிருப்போம். இதில் வந்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்துட்டு யார் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசர், அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT தான், வேறு யாரும் கிடையாது. DPIITயோட மினிஸ்ட்ரி யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸும் இதுக்குள்ளே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வரும். இதில் வந்து WPIக்கு வந்து அத்தாரிட்டி வந்து ஆஃபீஸ் ஆஃப் த எக்கனாமிக் அட்வைசர், DPIIT, அதுக்கப்புறம் DPIITயோட மினிஸ்ட்ரி MOCA, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்து CPI, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதுவும் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரையும் அக்ரிகல்ச்சர் லேபரையும் ரூரல் லேபரையும் கால்குலேட் பண்ணுறது யாரோட வேலைனா லேபர் பிரியூ இன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? அடுத்து வந்து CPI, ரூரலில் இருக்கிற CPI, அர்பனில் இருக்கிற CPI ரெண்டையும் கம்பைன் பண்ணுது. இது ரெண்டுத்தையும் யார் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க? நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கப்புறம் IIP, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதை வந்துட்டு யார் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா CSO என்னது? நம்ம ஒரு 4-5 ஷார்ட்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். CSO, NSO இதெல்லாம். ஓகேவா? CSO வந்து NSOக்கு கீழே தான் இருக்குது. ஸோ CSO, NSO எதுக்கு கீழே இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே இருக்குது. அடுத்து வந்து ICT, இண்டெக்ஸ் ஆஃப் தும்மல் வந்துருச்சு. இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரும் DPIITயும் MOCயும் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். WPIக்கு யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களே தான் இதுக்கும் ரெஸ்பான்சிபிள். அப்புறம் GDPயை யார் கால்குலேட் பண்ணுவானா? CSO தான். IIPக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? CSO தான். அதே ஆள் தான் GDPக்கும் ரெஸ்பான்சிபிள். அடுத்து PLFS, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பின்னாடி படிப்போம். NSSO தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். NSSO வந்து எதுக்கு கீழே இருக்குது? NSOக்கு கீழே இருக்குது. அது வந்து எதுக்கு கீழே இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த டேபிளை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். தேங்க்யூ.